அந்த ஏகாலியை வரச் சொல். மகாராஜா. என்ன பிரதானி, இவன் யார் என்று தெரிகிறதா? தெரிகிறது மன்னவா. உங்கள் துணிகளை துவைத்துக் கொடுக்கும் ஏகாலி நாச்சிமுத்து. நாச்சிமுத்து, நடந்ததை சொல். மகாராஜாவோட துணிகளை துவைக்கிறதுக்காக பிரதானி ஐயா துணிகளை எல்லாம் என்கிட்ட கொடுத்தாரு. அரசரோட துணியாச்சே, ரொம்ப விலை வசந்த துணியாச்சேன்னு பார்த்து பார்த்து பக்குவமா பிரிக்கிறப்ப உள்ள இருந்து ஒரு ஓலைச்சுவடி கீழே விழுந்துருச்சு. அப்ப என் கூட இருந்தவங்க 2 பேரும், இது ஏதாவது முக்கியமான அரசாங்க ஓலையா இருக்கும், நீ உடனே போய் யாரு உங்ககிட்ட இந்த துணியை கொடுத்தாங்களோ அவங்க கிட்டயே போய் கொடுத்துருன்னு சொன்னாங்க. அப்படி வந்த நீ அதை ஏன் பிரதானியிடம் தராமல் என்னை தேடி வந்தாய்? அதையும் சொல்லிவிடு. நான் முதல்ல அவரை பார்க்கத்தான் போனேன். ஆனா அவர் அங்க இல்ல. அங்க வேலை பார்க்கறவங்க கிட்ட கேட்டப்போ பிரதானி ஐயா இப்பெல்லாம் மகாராஜாவை பார்க்க கூட போறதில்ல, அவர் 3 சிற்றரசரை தான் பார்க்க போறாருன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் நேர மகாராஜாவையே பார்த்து அந்த ஓலையை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் செஞ்சது சரிதானே மகாராஜா? மிகவும் சரியான காரியம். இதன் மூலம் நீ இந்த நாட்டிற்கே நன்மை செய்து விட்டாய். மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்திருப்பதை நான் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளாய். அதற்காகத்தான் எனது பரிசாக உனக்கு பொற்காசுகளை அள்ளிக் கொடுத்தேன். நீ போகலாம். சரிங்க மகாராஜா, வரேன். இப்போது புரிகிறதா அமைச்சர்களே? எல்லோருமாக சேர்ந்து கொண்டு என்னை ஏமாற்ற திட்டமிட்டு இருக்கிறார்கள். சிற்றரசர்களுக்கு நான் தந்த ஊர்கள் போதாதென்று இன்னும் இருப்பவைகளையும் தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். அதற்கு இந்த பிரதானியும் துணை போயிருக்கிறான். இந்த ஓலை நேற்றே என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது. அதனால் தான் இவர்களை எல்லாம் நான் இங்கு அழைத்தேன். இன்னும் இவர்கள் எவ்வளவு தூரம் போவார்கள் என்று பார்ப்பதற்காகவே என் குருவாக நான் மதிக்கும் கூரேசனையே குற்றவாளியாக நிறுத்தினேன். இவர்கள் தங்கள் குற்றத்தை மறைக்க கூரேசன் மீது பழி போட துணிந்தார்கள். ஆனால் கூரேசன் காலமெல்லாம் துதிக்கும் அந்த ஆதிகேசவ பெருமாள் அதை அனுமதிப்பாரா? ஏகாலி ஒருவன் மூலம் எல்லா உண்மைகளையும் வெளிப்படுத்தி விட்டார். கூரேசனையும் காப்பாற்றி விட்டார். கூரேசா, இங்கே வா. அமைச்சர்களே, இந்த மூல ஓலையில் உள்ள ஊர்களும் கூரேசன் சொன்ன ஊர்களும் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். திருக்கச்சி நெறிக்காரைக்காடு, திருக்கச்சி வெற்றிடை, திருக்கச்சி மேற்றரி, திருக்கச்சி ஓனகாந்தன் தளி, திருக்கச்சி அநேகதங்கா, திருவலித்தாயம், திருமுல்லைவாயல், திருவேற்காடு, திருவற்றியூர், திரு அட்டப்புயங்கம், திருத்தன்கா, திருப்பெருக்கை. அபராஜிதருக்கு தரப்பட்டவை இவை: திருவெண்பாக்கம், திருப்பாச்சூர், திருக்கள்ளம், திருவிற்கோலம், திரு இளம் பைக்கோட்டூர், தக்கோலம், திருவல்லம், திருவிரிஞ்சிபுரம், திருவோட்டூர், அனகாவூர், திருக்குரங்கனின் முட்டம், திருப்பரமேஸ்வர விண்ணகரம். ஆதித்தனாருக்கு தரப்பட்டவை இவை: திரு ஆமாத்தூர், புறவர் பனங்காட்டூர், திருமுண்டீஸ்வரம், திருப்பாதிரிப்புலியூர், திருமாணிக்குழி, திருவடுகூர், திருவெண்ணை நல்லூர், திருவிடையாறு, திரு அரையணி நல்லூர், திருமுதுகுன்றம், திருக்கோவலூர், திருவைந்தாபுரம். வல்லப்பருக்கு தரப்பட்டவை இவை. மன்னவா, கூரேசன் சொன்ன ஊர்கள் மட்டும்தான் இதில் இருக்கிறது. இவர்கள் சொன்னதெல்லாம் பொய். கூரேசன் சொன்னதே உண்மை மன்னவா. அனைத்தும் அந்த ஆதிகேசவனின் அருள், ஆச்சாரியரின் அனுக்கிரகம்.
என்ன சிற்றரசர்களே, இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள்? மன்னவா, எங்களை மன்னித்து விடுங்கள் மன்னவா. பேராசையால் தவறு செய்து விட்டோம். நாங்கள் ஒவ்வொருவரும் 4 ஊர்களை அதிகமாக எழுதி கொண்டு விட்டோம். நானாக அதை செய்யவில்லை மன்னவா. அபராஜிதர் தான் என்னை அப்படி எழுதி கொள்ள சொன்னார். ஆதித்தர் அப்படி செய்ததால் நானும் அப்படியே நடந்து கொண்டேன் மன்னவா. மன்னவா, 3 பேரும் என்னை தூண்டிவிட்டதால் தான் நான் அப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னவா. கூரேசா, நான் இவர்களுக்கு விதிக்கும் தண்டனையின் மூலம் உனக்கு இழைக்கப்பட்ட அவமானத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய விரும்புகிறேன். அதை நீ மறுக்கக்கூடாது. மன்னவா, அது என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா? சொல்கிறேன். இவர்கள் மூவருக்கும் நான் தருவதாக கூறியிருந்த ஊர்களை மட்டுமல்ல, இவர்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் பகுதிகளையும் பறித்து அனைத்தையும் உன்னிடம் தரப்போகிறேன். இதன் மூலம் நீயும் என்னைப் போல் பறந்து விரிந்த சாம்ராஜ்யத்திற்கு மன்னனாகப் போகிறாய். மன்னவா, அரச பீடத்தில் அமர்ந்து ஆட்சி புரிந்த ஆள வந்தார் அதை துறந்து வந்து ஆச்சாரிய பீடத்தில் அமர்ந்து யமுனாச்சாரியராக விளங்கும் வரலாற்றை தங்களுக்கு நான் சொல்லியிருப்பதை மறந்துவிட்டீர்களா? அவரை பின்பற்றும் அடியேன் மட்டும் எப்படி இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வேன்? ஆட்சி முறை அறிந்தவர்கள் அரசாள வேண்டும். பாசுரம் பயின்றவன் பக்தி நெறியில் செல்ல வேண்டும். அரசராக இருந்தவர் அடியாராக மாறலாம். அடியாராக இருந்தவன் அரசனாக கூடாது. அதனால் இதையெல்லாம் ஏற்கும்படி என்னை வற்புறுத்தி தங்கள் பேச்சை மறுக்கும் சங்கடத்திற்கு என்னை ஆளாக்காதீர்கள். இல்லை இல்லை, உனக்கு விருப்பமில்லாத ஒன்றை நான் வற்புறுத்த மாட்டேன். ஆனால் இவர்கள் புரிந்த சூழ்ச்சிக்கு தண்டனை வழங்க வேண்டாமா? அவசியம் வழங்க வேண்டும். என்ன தண்டனை வழங்கலாம்? அதை நீயே தெரிவித்து விடு. இவர்கள் செய்த தவறை மன்னித்து இவர்களுக்கு தருவதாக சொன்ன ஊர்களை தந்து விடுங்கள். என்ன சொல்கிறாய் கூரேசா? இவர்களை மன்னிப்பதா? மன்னவா, மன்னிப்பை விட மிகப்பெரிய தண்டனை வேறெதுவும் இல்லை. தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள அதுதான் இவர்களுக்கு சிறந்த வாய்ப்பு. ஏற்கனவே மூல உலையில் உள்ள ஊர்களை மட்டுமல்ல, இவர்களாக சேர்த்து கொண்ட ஊர்களையும் இவர்களுக்கே வழங்கி விடுங்கள். அதையெல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தானே இதையெல்லாம் செய்தார்கள். அவற்றை நீங்களே தந்துவிட்டால் பிறகு அது குற்றமாகாதே. இதற்காகவா இவ்வளவு பெரிய தவறை செய்தோம் என்ற குற்ற உணர்ச்சியே இவர்களின் மனதை கொள்ளும். மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்யாமல் தடுக்கும். அதனால் நீங்கள் இவர்களுக்கு தரக்கூடிய தண்டனை அந்த ஊர்கள் அனைத்தையும் இவர்களுக்கே தருவதுதான் மன்னவா. கூரேசா, என் மனதில் நீ மிகவும் உயர்ந்து விட்டாய். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்ற குரலுக்கு இதைவிட உதாரணம் வேறு எதுவும் இருக்க முடியாது. உன் விருப்பப்படியே செய்கிறேன். என்ன சிற்றரசர்களே, கூரேசனின் பெருமையை இப்பொழுதாவது புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டோம் மன்னவா, நன்றாக புரிந்து கொண்டோம். கூரேசரே, நாங்கள் உங்களை மிகவும் இழிவாக பேசியிருக்கிறோம். இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி பழி சுமத்தி இருக்கிறோம். எல்லாவற்றையும் மறந்து எங்களுக்காக மன்னரிடம் வாதாடிய உங்களுக்கு முன்னால் நாங்கள் மிகவும் தாழ்ந்து விட்டோம். உங்களிடம் மன்னிப்பு கேட்க கூட எங்களுக்கு தகுதி இல்லை. இருப்பினும் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன். பரம பாகவதரான உங்களால் பெற்ற எங்கள் ஊர்களில் பகவத் நாமம் ஒலிக்கச் செய்வோம். பக்தி நெறி தழைக்கச் செய்வோம். இது உறுதி, இது உறுதி. இது போதும், எனக்கு இது போதும். சென்று வாருங்கள். வருகிறோம் மன்னவா. நீ ஏன் இன்னும் நிற்கிறாய்? நான் உனக்கு மன்னிப்பே கிடையாது. சிற்றரசர்கள் மூவரும் வெவ்வேறு ஊர்களில் இருந்து அரசு புரிபவர்கள். ஆனால் நீயோ எனக்கு அருகிலேயே என்னுடனேயே இருப்பவன். அப்படி இருந்தும்
அவர்கள் தரும் பொற்காசுகளுக்காக என்னை மோசம் செய்ய துணிந்து விட்டாய். இன்று சில பொற்காசுகளுக்காக இப்படி செய்த நீ, நாளை எதிரிகள் தரும் பொற்காசுகளுக்காக இந்த நாட்டையே காட்டிக் கொடுக்க மாட்டாய் என்று என்ன நிச்சயம்? இனி நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. ஊரேசனுக்கு சொன்னாயே நாடு கடத்த வேண்டும் என்று. அதுதான் உனக்கு தண்டனை. இன்றே நீ இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். போ. வேண்டாம் மன்னவா, அவரை நாடு கடத்த வேண்டாம். இருப்பினும் அவர் செய்த தண்டனைக்கு குறைந்தபட்ச தண்டனையாவது கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் அந்த தவறை இனி இங்கு செய்ய மாட்டார்கள். அதனால் அவரை அரண்மனை பணியிலிருந்து நீக்கி நம் நாட்டிலேயே தங்க அனுமதிக்க வேண்டும். நில்! சிற்றரசர்களுக்காக நாட்டையே விற்க துணிந்தது எதனால்? ஆதரவளித்த மன்னனையே ஏமாற்ற துணிந்தது எதனால்? உண்ட வீட்டிற்கு துரோகம் செய்யும் நஞ்சு உன் நெஞ்சத்தில் கலந்தது எதனால்? பொற்காசுகளுக்காகத்தானே? இதோ நீ ஆசைப்பட்ட பொற்காசுகள். போ! இனி என்றுமே என் முகத்தில் விழிக்காதே. போய்விடு இங்கிருந்து. குரேசா, மன்னவா, நீ சிற்றரசர்களை மட்டுமல்ல, நாடு, மக்கள், அரியணை, பரிவாரங்கள், பட்டம், பதவி, சொந்தம், பந்தம், பாசம், பற்றுதல்கள் அனைத்தும் நிரந்தரம் இல்லை என்ற என்னுடைய அறிவு கண்களையும் திறந்து விட்டாய் குரேசா. இப்பொழுதே இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் துறந்து நம் ஆச்சாரியர் யமுனாச்சாரியரை போல் துறவரம் மேற்கொள்ள என் மனம் துடிக்கிறது, தவிக்கிறது. ஆனால் ஆச்சாரியருக்கு இருக்கும் பக்குவம் எனக்கு இல்லையே குரேசா. நான் என்ன செய்வேன்? மன்னவா, கவலை வேண்டாம். துறவரம் மேற்கொள்ள முடியவில்லையே என்று வருந்த வேண்டாம். நம் ஆச்சாரியரின் உபதேசங்களை பின்பற்றி தாங்கள் நல்லாட்சி நடத்தினாலே அந்த எம்பெருமான் மகிழ்ச்சி அடைவார். தங்களைப் போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மாமன்னர் இந்த நாட்டிற்கு தேவை. நம்மாழ்வார் நமக்களித்த தமிழ் திராவிட வேதமான பாசுரங்களை தாங்களும் பயின்று அதன் நல் உபதேசங்களை மக்களுக்கும் போதித்து அவர்களையும் நல்வழிப்படுத்தக்கூடிய கடமை தங்களுக்கு இருக்கிறது. அதை தாங்கள் திறம்பட செய்தாலே ஆச்சாரியருக்கு பூரண திருப்தி உண்டாகும். ஆம் குரேசா, நீ சொல்வது முற்றிலும் உண்மை. இனி ஆச்சாரியரின் திருவடியே எனக்கு புகலிடம். நீ போதிக்கும் தமிழ் பாசுரங்களே என் உயிர் மூச்சு. என் மனம் தெளிந்தது. என்னுடைய கடமை என்னவென்று அறிந்து கொண்டேன். மக்கள் பக்தியோடும் அமைதியுடனும் பூரண திருப்தியோடும் இருக்க வேண்டும். இதுவே என் தலையாய கடமை. இதை எமக்கு உணர்த்தியதற்கு மிக்க நன்றி குரேசா, மிக்க நன்றி. ஐயா, வைத்தியர் சுவாமி இருக்கிறாரா? இருக்கிறார். நீங்கள்? அடியேன் ஆச்சாரியர் திருமாளிகையில் இருந்து வருகிறேன். அடியேனை மாரநேர் நம்பி என்று அழைப்பார்கள். வைத்தியரை அவசரமாக பார்க்க வேண்டும். அப்படியா? சற்று பொறுங்கள், இதோ வந்து விடுகிறேன். வைத்தியர் என்ன சொன்னார்? உங்களை இருக்க சொன்னார். அவரே வருகிறாராம். என்ன தம்பி, ஏதாவது அவசரமாக நான் வரவேண்டி இருக்கிறதா? இல்லை சுவாமி, அடியனுக்குத்தான் ஒரு விஷயமாக தங்களை பார்த்து பேச வேண்டும். அதற்காகத்தான் வந்தேன். என்னப்பா? ஐயா, நீ உள்ளே சென்று அரைத்து வைத்த மூலிகைகளை வகைப்படுத்தி வை. உத்தரவு ஐயா. என்ன விஷயம் சொல் நம்பி. சில சந்தேகங்களை தங்களை பார்த்து பேசி தெளிவு பெற வேண்டும். அதற்கு முன்பு தற்போது ஆச்சாரியரின் நிலை எப்படி உள்ளது? முன்பு உள்ளதை விட ஆச்சாரியரது வியாதியின் வீரியம் அதிகமாகத்தான் இருக்கிறது. காரணம், அந்த நோய் அப்படிப்பட்டது. எளிதில் குணப்படுத்த முடியாது.
இப்போது கூட மூலிகைகளை வகைபிரித்து வைத்திருப்பதும் ராஜப்பிளவை நோய்க்கான ஆராய்ச்சி மருந்துகள்தான். உங்கள் அனைவரையும் போன்றே ஆச்சாரியர் அடியேனுக்கும் தெய்வம் போன்றவர். நீ அவரை சாதாரணமாக நினைக்காதே. அவருக்கு வைத்திய சாஸ்திரமும் தெரியும், வித்தைகள் பலவற்றையும் அறிந்தவர் அவர். இருப்பினும் அந்த அரங்கனை மனதில் நினைத்து அடியேன் ஆச்சாரியருக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறேன். சாஸ்திரப்படி ஔஷதங்களையும் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, வந்த காரியம் என்னவென்று சொல். தாங்கள் எவ்வளவோ முயற்சி ஆராய்ச்சி என்று செய்து கொண்டிருக்கிறீர்கள். அடியேன் ஒரு முயற்சியால் ஆச்சாரியரின் பிணியை குணப்படுத்த முடியுமா என்று என்னுள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதை பற்றி கேட்டு தெளிவு பெறத்தான் தங்களிடம் வந்துள்ளேன். என்னது, நீ முயற்சி எடுக்கிறாயா? அது என்ன மருந்து? உனக்கு வைத்திய சாஸ்திரம் தெரியுமா என்ன? அடியேன் வைத்திய சாஸ்திரம் எல்லாம் கற்றதில்லை. ஆனால் சாஸ்திரம் மிக்க தெரிந்தவர் ஒருவர் சொன்ன ஒரு விஷயத்தை என் காதால் கேட்டேன். அப்படி அவர் என்ன சொன்னார்? நீ என்ன கேட்டாய்? அது ஒன்றுமில்லை, ஒருவரின் வியாதியை மற்றொருவர் வாங்கிக் கொள்ள முடியும் என்று சாஸ்திரங்கள் பல கற்ற ஒருவர் சொல்ல கேட்டேன். அது பற்றிதான் தாங்கள் சற்று தெளிவாக அடியனுக்கு சொல்ல வேண்டும் சுவாமி. யார் யார் உனக்கு இதை பற்றி சொன்னது? அதை சொல் முதலில். இன்னார் என்று அடியேனால் உடைத்து சொல்ல முடியாத நிலை. ஆனால் அவர் சாஸ்திரங்களை முறையாக கற்றவர், பெரிய பண்டிதர். அவ்வளவு ஏன், நம் ஆச்சாரியருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர். அவர் மற்ற ஒரு சிலரோடு அடியேன் தங்களிடம் தெரிவித்த விஷயத்தை உரையாடிக் கொண்டிருந்ததை செவியுற்றேன். அதை பற்றி தெளிவு பெறவே தங்களிடம் வந்துள்ளேன். சரி, நீ தெளிவு பெற வேண்டிய விஷயம் என்ன? அடியேன் ஆச்சாரியரின் வியாதியை அடியேன் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரதானி தொலைந்து விட்டதாக சொன்ன அந்த ஓலை, மூல ஓலை கிடைத்து விட்டது. அது என்னிடம்தான் இருக்கிறது. பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா. விளக்கு ப்ளீஸ் கம். உத்தரவின்றி உன்னேவா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா.